ஹலோ எவ்ரிவன். என்னதான் அத்லெட் சார்ந்த போட்டி, காமன்வெல்த், ஏசியன் கேம்ஸ், வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இப்படின்ட்டு நிறைய நடந்தாலையும் ஒலிம்பிக்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுது. அதுவும் ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கணுங்கிறது வந்து பல அத்லெட்ஸோடைய கனவாவே இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம இந்தியா சார்பாக யார் கலந்துக்கிட்டா, ப்ளஸ் ஒலிம்பிக்கோட ஹிஸ்ட்ரி, முக்கியமான ஈவெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ். இந்த இந்த வீடியோவில் வந்து நான் இங்கிலீஷில் தான் ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பேரு என்ன வருஷம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றெல்லாம் இது படிக்க தேவையில்ல. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒலிம்பிக்ஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 776 பிசியில தான் ஒலிம்பியா கிரீஸுங்கிற இடத்துல வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிரீஸுங்கிறது எங்க இருக்குன்னா, இத்தாலிக்கும் டர்க்கிக்கும் நடுவில் இருக்கிறது தான் கிரீஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜியூஸ் அப்படிங்கிற கடவுளுக்கு வந்து மத சார்ந்த விளையாட்டா வந்து இது ஆரம்பிக்கிறாங்க, அந்த கொண்டாடுற விஷயமா. ஸோ இவங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து முதல்ல பண்ணாங்கன்னா, அந்த போர் சார்ந்த ஈவெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ அதிகமாக வந்து போர் சண்டை அது மாதிரி தான் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதனால வந்து அது அவங்களுக்கு ஒரு கொண்டாடுற மாதிரி வந்து அதை பண்ணாங்க. இந்த ஓடுறது, ப்ளஸ் அந்த சண்டை போட்டுக்கிறது, அந்த குதிரை ஓட்டுறது, ஸோ இது மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக பண்ணாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க நடத்துனாங்க. இப்பயும் அந்த 4 வருஷத்துக்கு ஒரு முறைங்கிறத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வெளியே இது நடந்துச்சுன்னா, கிறிஸ்து பிறந்தது அதுக்கப்புறமா 393 சிஇக்கு தியோடோசியஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு வரதுக்கு முன்னாடி வெளியே இதை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் வந்ததும் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து பரப்புற ஒரு ஆளு. ஸோ அவர் வந்து ரோமானியா சப்போர்ட்ஸ். அதனால வந்து இந்த விளையாட்டு வந்து தேவையில்லை, இது மத சார்ந்த விஷயமா இருக்கு, ஸோ அதனால வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து இதை நிறுத்திடுறாரு. அடுத்ததா இப்போ மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா, 1894 பைரிடி கவுபர்டின் இவர் தான். ஸோ இவர் வந்ததும் ஒலிம்பிக்கை வந்து மறுபடியும் வந்து நம்ம மீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற திங்கிங்ல, ஸோ இவர் வந்து ஒரு குழு அமைச்சு அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கிறாரு. ஸோ அவரை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ். அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கவுபர்டின் அப்படிங்கிறவர் தான். ஸோ இதோடைய இந்த ஒலிம்பிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா, லவுசைனி சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா 14 நேஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. உமன்ஸ் வந்து எப்போ அலோவ் பண்றாங்கன்னா, 1900 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல தான் வந்து அலோவ் பண்றாங்க. அது வரைக்கும் உமன்ஸை கலந்துக்க இல்லை, பார்க்க கூட அனுமதி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒலிம்பிக்ஸ் வந்து ஒரு வினோதமா வந்து நடைபெறும். எப்படின்னா, ட்ரெஸ்ஸே இல்லாம மென்ஸ் மட்டும் தான் வந்து சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதனால வந்து பெண்களை வந்து இதில் அதிகமாக வந்து ஈடுபடுத்தல. அப்புறமேட்டு இவர் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் இந்த கவுபர்டின் வந்த பின்னாடி தான் இது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி 900ல வந்து 1900 வந்து பெண்களையும் வந்து இதுக்குள்ள வந்து கொண்டு வராங்க. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் சிம்பிள், இந்த சிம்பிள் இருக்குல்ல, இதை வந்து ஒரு 5 காண்டினென்ட்டை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது ஒயிட் பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு 5 காண்டினென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ளூ, அடுத்து பிளாக்கு, அடுத்து ரெட்டு, அடுத்து எல்லோ, அடுத்து கிரீன். பிபிஆர் எக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ளூங்கிறதுல வந்து யாருன்னா ஈரோப். அடுத்து பிளாக்குங்கிறதுல வந்து பிளாக் வந்து யாரு, ஆப்பிரிக்கன்ஸ் பிளாக்கா தான் இருப்பாங்க. அப்படி ரெட் செவ்விந்தியர்கள் வந்து யாருன்னா அமெரிக்கன்ஸ். அடுத்து எல்லோ ஏசியன் காண்டினென்ட் வந்து உலகத்துல பெரிய காண்டினென்ட்ல. ஸோ எல்லாரும் ஏசியன் காண்டினென்ட் தான் அதிகமா இருக்கிறாங்க. சைனா அண்ட் இந்தியாவில் இருக்கிறது தான் மக்கள் தொகை அதிகம். ஸோ எல்லாரும் அதிகமா இருக்கிறது ஏசியன் காண்டினென்ட். ஸோ அப்படி கிரீனுங்கிறது வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இது ரெண்டும் பாருங்க இந்த நம்ம ரீஜனு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த யூரோப் அமெரிக்கன்ஸ். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து இவங்களுடைய மோட்டோ, அந்த குறிக்கோள், டார்கெட் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா, சிட்ரஸ் அல்டியஸ் ஃபோர்டியஸ், அதாவது ஃபாஸ்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர். அதை வந்து 1924 வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அடாப்ட் பண்ண வருஷம்லாம் தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஒலிம்பிக் பிளாக் வந்து யாரு டிசைன் பண்ணதுன்னா கவுபர்டின் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. ஒலிம்பிக் ஓத் வந்து விக்டர் பவுன் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காரு. மோட்டோ 24ல. அதுக்கப்புறம் இந்த ஒலிம்பிக் ஜோதி, ஒலிம்பிக் நடைபெறுதுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு ஜோதி வந்து ஏற்றி வைப்பாங்க. அது 1928ல இருந்து தான் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை ஒலிம்பிக்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா 3 டைம். ஒன்று 1916 அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம், இன்னொன்று 1940, 44லயும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எந்த ஒலிம்பிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, தள்ளி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொரோனா காலத்துல வந்ததுனால 2021 மட்டும் தான் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஜோதி ஓட்டம், அது வந்து எங்களுக்கு எப்ப இருந்து ஒலிம்பிக் டார்ச் எப்ப இருந்து ஃபாலோ பண்றாங்கன்னா 1936ல இருந்து. அப்ப இது எப்ப வந்து பிராட்காஸ்ட் பண்றாங்கன்னா 1960ல இருந்து தான் வந்து இது பிராட்காஸ்ட், 60ல இருந்து 70 வாக்குல தான் வந்து இது பிராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஒலிம்பிக்ஸ் வந்து மொத்தமா எத்தனை வந்து நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 3 இதை நடத்துறாங்க. ஒன்னு சம்மர் ஒலிம்பிக்ஸ், இன்னொன்னு வின்டர் ஒலிம்பிக்ஸ், இன்னொன்னு வந்து பேராலிம்பிக்ஸ். இந்த ஊனமுற்றவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வந்து நடத்துறாங்க. ஸோ வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1924 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பிரான்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடந்தது.
அடுத்து இந்த ஊனமுற்றவர்களுக்காக வந்து நடத்துனது வந்து 1960 தான் வந்து ஃபர்ஸ்ட் நடத்துனாங்க. ஃபர்ஸ்ட் இது எப்போ நடத்துனாங்கன்னா 1948 நடத்துனாங்க. அது வந்து ஒரு வேர்ல்டு வார்ல வந்து சில பேருக்கு வந்து அடிபட்டுருக்கவங்கள அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற விஷயமா வந்து நடத்துனாங்க. அப்புறமேட்டு 1960 இதை அவங்க அடாப்ட் பண்ணி 1960 ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டா வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எங்கெங்கெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எக்ஸாம்ல அதிகமா கேட்கறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1896 வந்து கிரீஸ்ல வந்து நடந்துச்சு. முதல்ல சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சுன்னா ஆஸ்திரேலியால தான் நடந்துச்சு. அடுத்து போன டைம் வந்து ஜப்பான்ல வந்து நடந்தது. ஜப்பான் அண்ட் டோக்கியோவில். அடுத்து வந்து 2024 இப்போ பாரிஸ்ல நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்து எங்க நடக்க போகுதுன்னா அமெரிக்காவில், அடுத்து ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. வின்டர் ஒலிம்பிக்ஸ் அதே மாதிரி தான். 2026 வந்து இட்டாலியில நடக்க போகுது. அடுத்து பிரான்ஸ்லயும், அடுத்து வந்து அமெரிக்காவிலையும். இந்த 2036 சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து இந்தியாவும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அது உண்மையாக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து முக்கியமா இந்த இதுல வந்து அதிகமான கோல்டு மெடல்ஸ் அடிச்சவங்க வரிசையில பார்த்தோம்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஸ்விம்மிங் கேட்டகரி அமெரிக்கா சேர்ந்தவர். 28 மெடல் இது வரையும் அடிச்சிருக்காரு. இவர் தான் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். அடுத்து வந்து லாரிசா லியாட்னினா, அவங்க வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை. அவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க. 18 மெடல் வந்து இது வரையும் அடிச்சிருக்காங்க. உமன்ஸ் மென்ஸ் கேட்டகரியில் இவங்க தான் வந்து அதிகம். அடுத்து உசேன் போல்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உசேன் போல்ட் ஒரு ஜமைக்கா நாட்டுக்காரரு. இதுலயும் 8 கோல்டு மெடல் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒரு கிளான்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து இதோடைய ஈடுபாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து எப்ப ஃபர்ஸ்ட் கலந்துக்கிட்டோம்னு கேட்டோம்னா 1900 தான். உமன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷத்துல தான் நம்மளும் வந்து கலந்துருக்கோம். ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து நம்ம எப்போ ஆரம்பிச்சோம்னா 27ல. இதுவரையிலும் எத்தனை மெடல் நம்ம வின் பண்ணியிருக்கோம்னா 41 மெடல், இன்க்ளூடிங் இந்த 2024 சேர்த்து 41 மெடல்ல 10 கோல்டும் 10 சில்வரும் 21 பிரான்ஸும் வந்து இதுவரையும் வந்து வின் பண்ணியிருக்கோம். மென்ஸ் கேட்டகரியில் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அடிச்சவங்க வந்து இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா 2008 வந்து அவர் வின் பண்ணாரு. இவர் தான் அபினவ் பிந்த்ரா. அடுத்ததா வந்து ஹாக்கி டீம் வந்து 1928, அதாவது குரூப் கேட்டகரியில 1928 வந்து ஹாக்கி டீம் கோல்டு அடிக்கிறாங்க. சில்வர் மெடல், ஃபர்ஸ்ட் சில்வர் மெடல் இந்தியா சார்பாக யார் வாங்கினதுன்னா நார்மன் பிட்சார்டு 1900 கலந்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து மெடல் வந்து வின் பண்றாரு. அடுத்து சில்வர் ஃபர்ஸ்ட் குரூப் கேட்டகரியில பாத்தீங்கன்னா அதுவும் ஹாக்கி டீம் தான். அடுத்து பிரான்ஸ் மெடல் வந்து கேடி ஜாதவ். இவர் தான் கேடி ஜாதவ். இவர் 1952 வந்து வின் பண்றாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் இந்தியா சார்பா, அதாவது ஒரு இந்தியன் ஒலிம்பிக் மெடல் அடிக்கிற இண்டிவிஜுவல் கேட்டகரியில் அடிக்கிற முதல் ஆள் வந்து இந்த கேடி ஜாதவ் தான். இந்த நார்மல் பிக்சருங்கிறது இவர் இங்க இருக்காரு பாருங்க. இவர் இந்தியா சார்பா வின் பண்ணாலையும் இவர் வந்து ஒரு ஃபாரினர். ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அன் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் மெடல் வந்து யாருன்னா அந்த கேடி ஜாதவ் தான். அடுத்த உமன்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிவி சில்வர், கோல்டு வந்து இது வரைக்கும் யாரும் அடிக்கல. சில்வர் மெடல் வந்து பிவி சிந்து 2016 வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் பிவி சிந்து, ஒரு பேட்மிண்டன். அடுத்து வந்து பிரான்ஸ் மெடல் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் மெடல் உமன்ஸ் கேட்டகரியில் யாருன்னா கர்ணம் மல்லீஸ்வரி. அவங்க வந்து வெயிட் லிஃப்டரு. இவங்க தான். ஸோ 2000 வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் மெடல். அடுத்து இது வரைக்கும் 41 மெடல் வந்து அடிச்சிருக்கோம்ல, அவங்களுடைய டேபிள் சார்ட் போட்டிருக்கேன். யாராவது வந்து நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பாரிஸ் வந்து 1900 பாரிஸ் ஈவெண்ட்ல வந்து நார்மல் பிக்சர் அடிச்சாங்க. அப்படியே வந்து லைனா வரும். அடுத்து இந்த கேடி ஜாதவ் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது 1952. அடுத்து கர்ணம் மல்லீஸ்வரி, அடுத்து இந்த ரத்தோர், அடுத்து அபினவ் பிந்த்ரா கோல்டு மெடல் 2008. அப்போ 1900 நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு கோல்டு மெடல் வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரி கிடைக்குது. அடுத்து சுஷில்குமார், அடுத்து விஜய்குமார் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போகுது. அடுத்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா போன டைம் நீரஜ் சோப்ரா தான் செகண்ட் கோல்டு மெடல் வந்து அடிக்கிறாரு இண்டிவிஜுவல்ல. ஸோ அந்த பஜ்ரங் பூனியா இவங்கள்ட்ட வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ்ல வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க, இவங்க வந்து ஒரு ரெஸ்லரா இல்லை வந்து ஷூட்டரா என்னன்றதை வந்து அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றெல்லாம் வந்து படிக்க தேவையில்லை. சரி, இப்போ வந்து 2024 வந்து நடந்த ஈவெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு 33வது வந்து ஒலிம்பிக்ஸ் 26 ஜூலை வந்து 11 ஆகஸ்ட்ல வரையும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 329 ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு. 200 கண்ட்ரீஸ்க்கு மேல வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 32 விளையாட்டு வந்து இதில் நடத்தினாங்க. நியர்லி வந்து ஒரு 10,000 பிளஸ் வந்து அத்லெட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த அத்லெட்ஸ் இந்த 2024 வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இதுல வந்து 50-50 ரேஷியோ, உமன்ஸ் அண்ட் மென்ஸ்ல வந்து 50-50 ரேஷியோ வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த ஓப்பனிங் செரமனி வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் செரமனி ஒரு ரிவர்ல நடத்துறது இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல தான். ஸோ என்ன ரிவர்னு கேட்டிங்கன்னா இந்த சைனி ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர்ல வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. மெடல் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாப் 5 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ். அமெரிக்காங்கிறது ஃபர்ஸ்ட் 40 மெடல். இவங்களுக்கு கோல்டு 40 மெடல் தான். பட் மொத்த மெடல்ஸ் கேட்டகரி வச்சு அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்படியே வந்து லைனா வந்து வருது. பாகிஸ்தான் வந்து 62வது இடம், ஒரே ஒரு மெடல் தான் வாங்கினாங்க, கோல்டு மெடல்.
அது யாருன்னா வந்து அர்ஷத் நதீம் அப்படிங்கிறவர் வந்து ஜாவ்லின் த்ரோல வந்து நம்ம இந்தியாவை பீட் பண்ணி வாங்கினாரு. ஸோ ஒரு கோல்டு மெடல் தான் வாங்கினாங்க. ஆனாலுமே வந்து கோல்டு மெடலோடைய ரேங்கிங் படி அவங்க 62வது பிளேஸ்ல இருக்கிறாங்க. நம்ம வந்து 71வது பிளேஸ்ல வந்து இருக்கோம். ஸோ சைனா வந்து இதுல பாத்தீங்கன்னா அவங்களது ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேஷனோட ஒலிம்பிக் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபேக்டரி மாதிரி அவங்க வந்து நடத்துவாங்க. பிளேயர்ஸை வந்து சின்ன வயசுலேருந்தே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஃபேக்டரியா வந்து நடத்திட்டு வராங்க. அதனால தான் இவ்வளவு மெடல்ஸ் வந்து அவங்களால அடிக்க முடியுது. சரி, இந்தியா சார்பா வந்து மொத்தமா 117 அத்லெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல வந்து இந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் டே வந்து கொடி ஏத்திட்டு போவாங்க. ஸோ அது யாருன்னு கேட்டீங்கன்னா பிளாக் பியரர் பி.வி. சிந்துவும் டேபிள் டென்னிஸ் வீரர் வந்து சரத் கமல், இவங்க 2 பேர் தான் வந்து இதை எடுத்துட்டு போனாங்க. ஸோ வந்து பிளாக் பியரர் 2024 ஒலிம்பிக்ஸ் பிளாக் பியரர் யாருன்னு கேட்டாங்கன்னா பி.வி. சிந்து அண்ட் சரத் கமல். சரி, அடுத்து வந்து செஃப்டி மிஷன். செஃப்டி மிஷன்னா அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து ரெப்ரசன்டேட்டிவ் லீடர் அப்படின்னு சொல்லோம்ல, அது மாதிரி நம்ம 2024 வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா ரைஃபிள் ஷூட்டர் வந்து ககன் நரங் அப்படிங்கிறவர் தான் வந்து செஃப்டி மிஷனா வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இதை ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜியோ சினிமா. அடுத்து ஒலிம்பிக் பார்ட்னரா பூமா வந்திருக்காங்க. அடுத்து போன ஒரு டைம் வந்து 48வது பிளேஸ்ல இருந்தோம். இந்த டைம் வந்து 71வது பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ இது ஒரு பேக் டிராப் தான். மொத்தமா வந்து 6 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஒரு சில்வரும் 5 பிரான்ஸும். சரி, என்னென்ன ஈவெண்ட்ஸ்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சில்வர் மெடல் வந்து நீரஜ் சோப்ரா. இது வந்து ஜாவ்லின் த்ரோ தெரியும் எல்லாருக்கும். மனு பார்க்கர், இவங்க தான் மனு பார்க்கர். பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க உமன்ஸ் கேட்டகரி 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்ல. அந்த 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட் மிக்சடுலயே மனு பார்க்கரும் அண்ட் சரப்ஜோத் சிங்கும் அவங்க 2 பேரும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த பிரான்ஸ் மெடல்ல 50 மீட்டர் ரஃபல்ல வந்து ஸ்வப்னில் குசேல் அப்படிங்கிறவர் வந்து வின் பண்ணியிருக்காப்புல. அடுத்து இந்தியன் ஹாக்கி டீம் பிரான்ஸ் மெடல். அடுத்து அமன் ஷெகாவத் அப்படிங்கிறவர் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காரு. இவர் தான் ரெஸ்லர் 57 கிலோ கேட்டகரியில. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் வந்து என்னென்ன கேட்டகரியில வந்து இவங்க பிளேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து வந்து நீரஜ் சோப்ரா வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு ஜாவ்லின்ல 89.45 மீட்டர். இந்த மீட்டர் வந்து கேட்கறது இல்லை, பட் தெரிஞ்சுக்கிறவங்க. ஸோ இவரை வந்து யார் டிஃபீட் பண்ணதுன்னா அர்ஷத் நதீம், பாகிஸ்தான் நாட்டுக்காரரு. 92.97 மீட்டர் வந்து அவர் வீசியிருப்பாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்க வீடு வந்து ரொம்ப ஏழ்மையான வீடாக இருக்கும். ஸோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாரு. ஸோ எஃபோர்ட்டுக்கு உண்டான சக்ஸஸ் தான் அவர். ஸோ பாராட்டக்கூடியது தான். நம்ம ஜெயிக்கலனாலையும் நம்ம சதன் ஜோன்ல இருந்து ஒருத்தர் வந்து போய் வின் பண்றாரு. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் நம்ம வந்து பாராட்டணும். அடுத்து வந்து மனு பாக்கர் அப்படிங்கிறதான் இவர் மனு பாக்கர். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பியன், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் அத்லெட் டு வின் 2 மெடல்ஸ் இன் சேம் ஒலிம்பிக்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் ஒலிம்பிக் ஷூட்டிங் மெடல், ஃபர்ஸ்ட் அத்லெட் ஃப்ரம் இண்டிபெண்டன்ட் இந்தியா டு வின் 2 மெடல்ஸ் இன் சிங்கிள் கேம்ஸ் தான். ஒரே இதில் வந்து 2 மெடல் வந்து இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கொஸ்டினாக மாறலாம். அடுத்து இந்த இந்தியன் ஷூட்டிங்ல வந்து 50 மீட்டர் ரஃபேல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மெடல் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம், பிரான்ஸ் மெடல். ஸோ இவர் தான் ஸ்வப்னில் குசேல். அடுத்து இந்த லக்ஷயா சென், இவர் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து செமிக்கு ரீச் பண்ணதே இந்த டைம் தான். ஸோ இது ஒரு லக்ஷயா சென்னுங்கிறவங்க வந்து முக்கியம். ஸோ அவர் எந்த விளையாட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு அப்படின்றத வந்து கேட்கலாம். அடுத்து வினேஷ் போகத், இவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க பேர் வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் ஆகுச்சு. இவங்க வந்து உமன்ஸ் 50 கிலோ கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபைனல் போனாங்க, ஆனால் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு 100 கிராம் எடை அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ நம்மளுடைய ஒலிம்பிக் மெடல்ல கோல்டு கிடைச்சிருக்கும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அவ்வளோதான். guys. ஓரளவுக்கு வந்து என்னென்ன கவர் பண்ணிட்டேன், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிட்டேன். இதை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் வெளியே போறது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா இப்போ எந்த எக்ஸாம் நடந்தாலும் சரி, இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு ஈவெண்ட், முக்கியமான ஈவெண்ட்னா இந்த ஒலிம்பிக்ஸ். ஸோ இதுல இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.